1 மாதம் கழித்து அந்த கவினுடைய தந்தையை சந்திரசேகரை அழைத்து கொண்டு போய் அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் பேச வைக்கிறார். அதுவும் குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் திருமாவளவன் தன்னுடைய பொறுப்பை மறந்துவிட்டு கடமையிலிருந்து தவறிவிட்டு இதுபோல ஏஜெண்டுகளைப் போல புரோக்கர்களைப் போல ஆளுங்கட்சிக்கு ஆள் பிடிப்பவர்களைப் போல பிள்ளை பிடிப்பவர்களைப் போல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை அணைப்பதற்கு கூடிய வகையில் அந்த பிரச்சனையை பெரிதாக விடக்கூடாது என்ற வகையில் இது மாதிரி கொண்டு போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நின்று போராடி அந்த மக்களை போராட்ட களத்துக்கு கொண்டு அதன் மூலமாக நீதி கிடைக்க வைத்தால் மட்டும்தான் அது நிரந்தரமான நீதியாக இருக்க முடியும். ஆனால் அவங்க கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அந்த அவர்களுடைய போராட்ட குளத்தை மழுங்கடிச்சிட்டு அவர்களை ஒரு ஏதாவது ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புவது மூலமாக குற்றவாளிகளும் சரி அது பார்த்து கொள்ளலாம், தங்களுக்கும் யாராவது ஒருத்தர் வழி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்து விடுகிறார்கள்.